எங்கள் தெருக்கூத்து மாணிக்கம் மாய்ந்தாரே என்று தென்னகத்தின் சிங்கம் ஒன்று பூலோகத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற மன்னன். ஆமா, பூலோக இறைவன் தென்றலாய் ஓசை வீசக்கூடிய கடவுள் மேல்வாதி மாணிக்கம் ஐயா. ஐயா அவருக்கு ஈடு இணை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அது போன்று சிறப்பு படுத்த நாடக ஆசிரியர் மன்னகத்தில் மனம் வந்த கலைஞர் மாணிக்கம் போல் இங்கு யாரு, மாணிக்கம் போல் இங்கு யாரு, தன்னந்தனி நடை வண்ண பேச்சால் அதில் சொன்ன மொழி நல்ல ஜோறு, தன்னந்தனி நடை வண்ண பேச்சால் அதில் சொன்ன மொழி நல்ல ஜோறு, கண்ணியம் போனது எங்கே இன்று, அந்த கண்ணியம் போனது எங்கே, அந்த கலைமகள் செல்வனை காண்பது எங்கே, தென்னகத்தின் சிங்கம் ஒன்று எங்கள் தெருக்கூத்து மாணிக்கம் மறைந்தாரே என்று தென்னகத்தின் சிங்கம் ஒன்று. அவர் ஆடுற வேஷத்தெல்லாம் எவ்வா பாடத்தை வர பார்த்துட்டு நம்மளும் ஆடத்து பெருசு கிடையாது. ஆமா, அவங்கள மாதிரி வசனம் பேசி ஆட முடியாது. கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு தனி சிறப்பு வேஷம் உண்டு. அதோட இல்லையா அந்த வேஷங்களை அவரை தாண்டி ஆட முடியாது. டேபிள் ரெக்கார்ட் பண்ணி ஆமா கேட்டாலும் ஒரு வசனம் மேல போகுது, ஒரு வசனம் கீழே வராது. அது வந்து பேச்சாட இருக்காது. இன்னைக்கு என்ன பேசினாரோ அந்த வசனம் நாளைக்கு வரும். ஆமா, நேரங்குது நேரம் எல்லாம் விட மாட்டாரு. அந்த வார்த்தை வெட்டி வசனம் தானே யாரும் போயிடும். அவருக்கு பாட்டி விட மாட்டாரு. பாட்டு கேச வசனம் வசந்த் கேட்ட பாட்டு இப்படியா படைத்த இறைவன். அவர் ஆடக்கூடிய வேஷம் என்னென்ன அரவான் அருஜூனன் மௌக்கல் அரம் கலல் அழகு சீலனை போல் வேணும் வேணும். அவர் இரவா நடிப்பின இருப்போல் கலைஞர்கள் இனி அவரால் செய்யக்கூடும். அவர் இரவா நடிப்பின இனிபோல் கலைஞர்கள் இனி அவரால் செய்யக்கூடும். எட்டங்கூரல் இசை தங்கம், அவர் இறந்ததால் துடிக்கிற கலைஞர்கள் அங்கும், அவர் இறந்ததால் துடிக்கிற கலைஞர்கள் அங்கும் தென்னகத்தின் சிங்கம் ஒன்று. அவர் வசனம் பேச போயிட்டாருன்னா அப்பா இப்ப இருக்கிற நாடக வாஜாரு யாரா பின்னாடி ஒரு தாளம் மாற்றும். ஆமா, இல்ல ஒரு பொட்டிக்கிட்டி கழிச்சு பாருங்க சபையில பொலாரம் அடிப்பாங்க. அடிப்பாங்க வாஜார் வந்துட்டாரு அடிக்கிறாரா பெருமை பெருமை. ஏய் எவ்வளவு கோபம் வரும், நாய்க்கு கூட கோபம் வரும். கோபம் நாய் கூட வரும். அத பொறுமையா சிந்திச்சு தவறு இல்லாத ஒரு தொழில் செய்ய முடியுமா? முடியாது. எப்பேற்பட்ட தொழிலும் தவறு இல்லாத செய்ய முடியாது. ஆனைக்கு அடி சேர்க்கும். அந்த தவற பொறுமையா குணம் படைத்து எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் சிறந்த ஆசான். கண்டிப்பா. ஏங்க அரவான் அர்ஜுனன் மௌக்கலர் கர்ணன் அழகுசீலன் இப்பேற்பட்ட அவர் பொருந்து போச்சு. மௌக்கலர் யாருமே ஆட முடியாது. நான் பாத்துட்டோம். கண்ணால பார்த்தவங்க நீங்க எல்லாம் கூட இருந்து 20 வருஷம் இருந்தேன் நான். நீ மட்டும் எங்கள் ஐயா அவர் பாட தொடங்கினா எப்படி பாடுவாரு? எப்படி கேட்டவா? யாமா ராஜேசபால் உஷார் என்று சொல்லி அவர் எண்ணியை போல் கலை கண்டார். யாமா ராஜேசபால் உஷார் என்று சொல்லி அவர் எண்ணியை போல் கலை கண்டார். அவர் யாமாந்து அந்த யாமானிடம் அவர் யாமாந்து தன்னுயிர் என கொடு தங்கி சென்றார். அவர் என்னும் மனம் மெழுகுவத்தி, அவர் என்னும் மனம் மெழுகுவத்தி, அவர் இணையில்லாத தெரு கூத்து சக்கரவர்த்தி, அவர் இணையில்லாத தெரு கூத்து சக்கரவர்த்தி தென்னகத்தின் சிங்கம் ஒன்று. அத்தி உடுத்திருக்கையில மேல்வாதியார் சமாவில இறுதியா வந்து அவரு மேட்டுக்குப்பத்தை சேர்ந்த ஆறுமுகம் நாடக ஆசிரியர் ஏஎம் ஆறுமுகம் அவர் சமாவில இருக்கும்போது
அவங்க வந்து ஐயா மட்டும் ஐயா எனக்கு வேஷம் ஆடலாம் பரவாயில்ல உக்கான இருக்க பெஞ்சில் ஆமா அப்படின்னு சொல்லி அப்ப என்ன வயசு அப்பாவுக்கு 93 அடாடா 93 வயசுல அந்த ஊருக்கு வந்து அவரோட மதுரை வேஷம் ஆடலாம் உட்காந்துறான் மேட்டுக்கு பத்தி சேர்ந்த காலையில் வெத்தலை பாக்க வாங்கி போடக்கூடாது அவன் 2000-3000 ரூபா சம்பளம் பாருங்க சொல்றேன் பேர் கேட்க சொல்லு அப்படி உடைத்த எங்களை ஐயாவை இந்த ஊருக்காரங்க பட்டுடா பேருன்னா அந்த மாதிரி எடுக்கணும் ஆமா பிறந்துட்டா எப்படி வேணா வாழானது வாழ் கிடையாது உங்களோட தோன்றுது அப்ப உடைத்த எங்க மேல்வாதியார் ஐயா ஆறுமுக ஐயா சமாளிட்டு வந்து இங்க நாடகம் நடத்தினார்களாம் அப்ப படைத்த அவருக்கு அப்புறம் அதோட 2வது வரல இல்ல அதான் இறுதி அவர் நடத்திட்டு போன உடனே பாலக்கொல்ல முடிச்சுட்டு கல்ல மூட முடிச்சுட்டு போனாரு இந்த ஊர்ல சொல்றேன் நான் இந்த ஊர்ல அப்படி மதுரை ஆட போயிட்டு உடனே கிட்டவா அப்படி ஆடிவிட்டு இல்லறமாக்கிறக்க சென்றா அப்ப படைத்த புண்ணியவான் இப்படி பார்த்த உடனே அவர் உயிர் காலத்தில் இறுதி காலத்துல ஆனா எவ்வளவு வாதியார் இப்ப கூட சபையில ஆடும்போது ஏன்பா வயசாயிடுச்சு ஏன்பா வேஷம் கட்டுறாரு வேணாம்பா வேற ஆள் மாத்தி விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மேல்வாதியார் ஒருத்தருக்கு தான் சாபர காலம் முதல் கொண்டு மரியாதை அவர் வேஷமே ஆடலாம் பரவாயில்ல வந்து பெஞ்சில் உட்கார தனியா சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க ஊருக்காரங்க அப்படி சொன்னாங்களாம் வேற சம்பாதி பேர் அந்த மாதிரி மதிப்பு சொல்லு அந்த மாதிரி ஆமா ஒரு சொல்லிட்டுனா உயிர் போயிடும் அப்படி படுத்து எங்க ஐயா போர்ல இருந்தெல்லாம் புடுங்க மாட்டாரு சரளமா வரும் அந்த மாதிரி அது ஏன் இந்த எண்ணில்லா ரசிகர்கள் மானி கந்தை கொண்டு அதுபோல் களி வரதன் ஒன்று எண்ணில்லா ரசிகர்கள் மானி கந்தை கொண்டு அதுபோல் களி வரதன் ஒன்று அவர் கண்கள் அங்கு சொன்ன வாசகத்தினால் கவி காண பிறந்தது இன்று ஐயா காட்டுவதே மாணிக்கல் மோச்சம் அந்த கவி உஜானாத்தனன் கலைஞான பெற்றும் நான் இந்த பாடலை எழுதி ஆசிரியர் அதோ அரடிக்கு அறியாமல் உள்ள ஆமாம் இந்த பாடல் பாட வேண்டும் என்று இருளக்குறிச்சி ஜனார்த்தன அண்ணங்கிட்ட ஆமா ஐயா அவரு வந்து கேட்டாரா யாரு இந்த தாதம்பாளையம் கலிவரதை பார்த்து எவ்வளவு நாடக ஆசிரியர் பாட்டு எதிரப்பா மேல்வாதியாருக்கு பாட்டு இல்ல அவர் பாட்டை பாடனா இப்ப இந்த காசெல்லாம் எதுக்கு அவர் பேரை சொல்லிதான் நம்ம சம்பாதிக்கலாம் அவர் இல்ல நம்மள முடியாது அந்த ஐயா பேருடா அப்படி வளைச்ச மேல்வாதி மாணிக்கம் ஐயா அந்த ஐயா மேல ஒரு பாமால பாடு சொல்லி ஜனார்த்தன அண்ணன் அந்த பாட்டை எழுதி அங்க அறிமுகம் படுத்துறதுக்கு முன்பாகவே பஞ்சமாதேவியில அரங்கேற்றம் பண்ணிட்டாராம் பஞ்சமாதேவியில ஆமா அப்படி வச்ச இந்த பாடல் எழுதி ஆசிரியர் காட்டுவதே மாணிக்கன் மோச்சம்